இந்த பதிவில் குரு தசையில் சந்திர புத்தி எந்த மாதிரியான அமைப்பை பலன்களை தரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குரு காலபுருஷனுக்கு 9, 10, 12 கூடையவராக வருவார். சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, ஒரு ஆதிபத்தியத்தை உடைய ஒரு கிரகம் இந்த சந்திரன். அதே போல் 2 ஆதிபத்தியங்களை உடையவர் தான் இந்த குரு. தனுசு மற்றும் மீனத்தை அதிபதியாக கொண்டவர். அதே போல் சந்திரன் கடகத்தை வீடாக கொண்டவர். இந்த குருவினுடைய காரகத்துவம் பெரிய மனிதத்தன்மை, பெரியப்பா உறவுல, அதே போல் சுப காரியங்கள், குழந்தை, இது போன்ற அமைப்புகளுக்கு காரகத்துவம் வகிக்கவர் இந்த குரு பகவான். அதே போல் சந்திரன் தாய் காரகன். அதே போல் இங்கே சந்திரனை பொறுத்த வரைக்கும் இவர் சந்திரன் நல்லா இருந்தால் காய்கறி, பால் கடை, திரவியம் போன்ற நல்ல திரவியங்களை பொறுத்து இந்த சந்திரனுடைய காரகத்துவத்தில் வரும். அதே போல் உங்களுடைய தாயின் வழியினுடைய உறவு சிறப்பாக இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். உடல் அமைப்பு, அதே போல் மன தெளிவாக இருக்கணும்னா சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்போ பார்க்கும் பொழுது இந்த சந்திரனும் குரு தசையில் சந்திர புத்தி 16 வருடம் இந்த குரு தசை, 1 வருடம் இந்த சந்திர தசையானது வருடம். 1 வருடம் ஒரு 6 மாதம் இந்த கால அமைப்புகளில் இந்த சந்திர தசையானது வரும். அந்த அமைப்புகளில் குருவும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்து கொள்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. தாயில் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய மன உறுதி சிறப்பாக இருக்கும். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். உடல் உழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே நடக்கும். குரு சந்திர அதியோகம்னு இதை சொல்லுவோம். அடுத்ததான் பார்க்கும் பொழுது இங்கே சந்திரன் குருவை பார்க்குற வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உங்களுடைய பெரியவர்களுடைய உதவி, தனப்புழக்கம், இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்த குரு தசையில் சந்திர புத்தி சிறப்பாக இருக்கும்? மேஷம், விருச்சிகம், அடுத்ததாக கடகம், சிம்மம், தனுசு, மீனம். இந்த லக்னக்காரர்களாக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரும். அதே போல் இங்கே மகரம், கும்பம் ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பையும், இங்கே மிதுனம், கன்னி இதுவும் ஓரளவான ஒரு அமைப்பு தரும். இங்கே ரிஷபம், துலாத்திற்கு மட்டும் எதிர்த்தன்மையான அமைப்பு உடையவர் குரு. இவர்களுக்கு மட்டும் இந்த குரு தசையில் சந்திர புத்தி ஆனது ஒரு வரக்கூடாத ஒரு தசை, வரக்கூடாத ஒரு புத்தி அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற பதிவுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.